கயல் இன்னைக்கு கயலோட அப்கமிங் சுவாரஸ்யமான வீடியோவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு ரொம்பவே பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளும் வேலைக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தார் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக மாற்றுற மாதிரி வந்து ஸோ வேலைக்கு போகிற இடத்துல வந்து நடந்த விஷயம் வந்து வேறு தான். ஸோ வேலைக்கு போயிட்டு வந்து இவர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஜாப்ஸ், ஏன்னா இவர் படித்தவர் தானே. ஸோ அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், ஸோ அவங்க போன இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, என்ன பண்ணுறது உங்கள் அம்மாவே ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களே துரத்தி விட்டாங்க. இதில் நான் வேறு உங்களுக்கு வேலை கொடுத்து நான் எதுக்குங்க வீணா வம்பில் மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்தேன் கவுத்தன்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு கேட்ட இடத்துல வந்து ஸோ இவருக்கு இந்த மாதிரி ஒரு வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எழிலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா எழிலோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக தான் அவங்க அம்மாவை விட்டு இவர் வந்து வந்தார். ஆனால் நடந்த விஷயத்த அப்படியே உல்ட்டா பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எழில் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி வந்து ஸோ அங்கே வேலை கேட்குற இடத்துலையே வந்து இவ்வளோ பெரிய இது வந்தால் அவர் என்ன தான் பண்ணுவார் பாவம். சரி இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழில் அங்கேருந்து உடனே வந்து பரப்பிட்டு வந்து போகிறாப்புல. சரி இதுக்கு மேலே என்ன தான் நடக்கும், நடந்துட்டு போட்டோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேறு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எழில் சார் வந்து சடனாக அங்கேருந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க. சரி புதுசாக வேறு வேலையை தேடலான்னாலும் மறுபடியும் இதே தான் வரும். வேறு நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஏதாச்சும் உதவி பண்ணி ஆகணும். இல்லை நம்ம சும்மா இருக்கிறது வந்து நமக்கு நல்லா இல்லை அப்படின்றதுல மட்டும் நம்ம எழில் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் இப்போ தான் இன்னொரு விஷயம், இன்னொரு நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. அது என்னடா அப்படின்னு பார்த்தா, நம்ம கயலோட அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேன்டீனோட பர்மிட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கேன்டீனில் போயிட்டு வந்து ஸோ அவர் வந்து அவருடைய அந்த வேலையை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னொரு வேலை அங்கே வீட்டில் வந்து ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணியிருக்காங்க நம்ம கயல். ஸோ அந்த கயல் வந்து பண்ணியிருக்கிறது வந்து இந்த கேன்டீனில் வந்து ஸோ அந்த டீனும் கயல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸோ நம்ம கயலோட அண்ணன் நினச்சிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி, ஐயோ இவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் நாங்கள் செஞ்சுருக்கோம், இது கண்டிப்பாக நீ வந்து நிறைவேற்றணும், எந்த தப்புமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கயல். பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படின்றத.